தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பராபவ வருடம் வைகாசி மாத பலன்கள் 15/5/2026 முதல் 14/6/2026 வரையிலான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் பற்றி நான் எழுதிய கவிதை. பொதுவாகவே சித்திரை மாதம் இலையுதிர் காலமாக இருந்து வைகாசி மாதம் வசந்த காலமாக மாறுகின்றது. எனவே கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்களாக மாறுகின்ற நேரம் இந்த நேரம். இந்த மாதத்திலே தான் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் அரவணைத்து வளர்த்து வந்தார்களாம். ஆகையினாலே முருகப்பெருமானுக்கு வந்த ஒரு முத்தான மாதம். அது மட்டுமல்ல, கார்த்திகை பெண்கள் வளர்த்ததனாலே தாய்வழி உறவினர்களுடைய ஆதரவு கிடைப்பதற்கு இந்த மாதம் கார்த்திகை திருநாளிலே நாம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வைகாசி விசாகத்தன்றும் முருகப்பெருமானை வணங்கினால் வளர்ச்சியின் உச்சத்தை அடையலாம். நரசிம்ம அவதாரம் எடுத்த மாதம் என்றும் சொல்வார்கள். பக்த பிரகலாதனுக்காக நரசிம்மமூர்த்தியாக அவதாரம் எடுத்த மாதம் வைகாசி மாதம் என்பார்கள். அது மட்டுமல்ல, அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் கிடைத்த மாதம் என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறந்த மாதம் என்பதனாலே இதை பற்றி நான் எழுதிய பாடலை உங்களுக்கு வழங்குகின்றேன். தமிழ் மாதம் 12இல் 2ஆம் மாதம். சித்திரைக்கு அடுத்து வரக்கூடியது வைகாசி. தமிழ் மாதம் 12இல் 2ஆம் மாதம். தங்கரதம் ஏறி வரும் முருகனுக்கு அமிழ்தினிய விழாவெடுக்கும் இனிய மாதம். ஆன்மீக விழாக்கள் பல நடக்கும் மாதம். தமது பெயர் எழுத்தினிலே காசி சேர்த்த தனிச்சிறப்பு வாய்ந்ததொரு புனித மாதம். வைகாசி என்பதிலே காசின்னு இருக்கு. காசி என்பது வாரணாசி, புனிதமான ஒரு இடம். அந்த புனித எழுத்து இதிலே சேர்ந்திருக்கிறது. தனிச்சிறப்பு வாய்த்ததொரு புனித மாதம். இமை போல நம்மை காக்கும் அம்பிகைக்கும் இனியதொரு தேரோட்டம் காணும் மாதம். கிராமங்களிலே எல்லாம் மலையரசி, பொன்னழகி, அழகிய நாச்சி என்ற கிராம தேவதைகளுக்கெல்லாம் இங்கே தேரோட்ட விழாக்கள் நடக்கின்ற மாதம் இந்த மாதம். முத்தான குழந்தை வரம் கிடைப்பதற்கு முருகனைத்தான் வணங்குவதற்கும் உகந்த மாதம். சத்திய ஞான சபை அமைத்து வள்ளலார் சத்திய ஞான சபை அமைத்தது இந்த மாதத்திலே தானாம். அனைவருக்கும் சாப்பாடு போட வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த வள்ளலார் சத்திய ஞான சபையை அமைத்தது இந்த மாதம். எனவே சத்திய ஞான சபை அமைத்து வள்ளலார் தான் தர்மத்தை வளர வழி வகுத்த மாதம். சிற்றமையும் பொற்சமையும் அமைத்த மாதம். சிவபெருமான் நெற்றிக்கண் திறந்த மாதம். அற்புதமாய் செந்நிறத்து பொறியில் வேலன் அவதாரம் எடுத்ததொரு நல்ல மாதம். பற்பலவாய் பெருமைகளை பெற்ற மாதம் பார்வோற்றும் வைகாசி மாதமாகும் என்று இந்த வைகாசி மாதத்தை பற்றிய பாடல். பொதுவாக வைகாசி என்றாலே வசந்த விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்ற நேரம். இப்படிப்பட்ட இந்த மாதத்திலே கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி முதலிலே நாம் பார்க்க வேண்டும். இம்மாத கிரக நிலைகள் என்று எடுத்துக்கொண்டால் மாதத்தின் தொடக்கத்திலே சந்திர மங்கள யோகம் இருக்கின்றது. மேசராசியிலே சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். ரிஷபராசியிலே புதன், சுக்கிரன், சூரியன், புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. குரு பகவான் மிதுனத்தில் இருக்கின்றார். இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக கருத வேண்டும். காரணம், குரு பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சியில் கடகராசியிலே உச்சம் பெறுகின்றார் குரு பகவான். 26/5/2026 அதாவது வைகாசி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கு குரு பகவான் உச்சம் பெற்று கடகராசிக்கு வருகின்றார். நவகிரகத்திலேயே நல்ல கிரகம் என்றும் சுபகிரகம் என்றும் சொல்லப்படுபவர் குரு பகவான். கல்யாணம் நடக்க வேண்டும் என்றால் குரு பகவான் பச்சை கொடி காட்ட வேண்டும். புத்திர பேறு கிடைக்க வேண்டும் என்றால் குரு பகவான் பச்சை கொடி காட்ட வேண்டும். அப்படி நல்ல கிரகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெறுகின்ற நேரம் இந்த வைகாசி மாதம். கேது, ராகு அவற்றை பார்க்கின்ற பொழுது சிம்மத்திலே கேது, கும்பத்திலே ராகு இருக்கின்றார்கள். மீனத்திலே சனி. இப்பொழுது சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து செவ்வாய் விலகிவிட்டது. இப்படி அற்புதமான இந்த நேரத்திலே குரு பெயர்ச்சியும் வருகின்றது. பொதுவாக குரு பெயர்ச்சி அன்றைக்கே நவகிரகத்தில் உள்ள குருவையும் நாம் வழிபடலாம். குருவுக்கென்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்றும் வழிபட்டு வரலாம். திருச்செந்தூர், பட்டமங்கலம், ஆலங்குடி போன்ற இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. தட்சிணாமூர்த்தி இருக்கும் இடங்களுக்கும் சென்று வழிபட்டு வரலாம். பொதுவாகவே தென்முக கடவுளாக விளங்குபவர் இந்த குரு பகவான்.
அப்படிப்பட்ட அந்த தென்முக கடவுளுக்கு உகந்த ஆலயங்கள் தமிழகமெங்கும் இருக்கின்றன. திட்டை என்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ராஜகுரு இருக்கிறதே, அது அற்புதமான ஸ்தலம். இப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் குரு பேச்சு சமயத்திலே நாம் சென்று வழிபட வேண்டும். திருக்கணித ரீதியாக ஜூன் 1ஆம் தேதி குரு பேச்சியாவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் வாக்கிய கணித ரீதியாக 26/5/2026 அன்று கடகராசிக்கு குரு வருகின்றார், அங்கு உச்சம் பெறுகின்றார். நான் இப்பொழுது சொல்வதெல்லாம் பொது பலன்கள் தான். பொதுவாக உங்களுடைய சுயஜாதகம் என்று ஒன்று இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அந்த 12 கட்டங்களும் தான் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுமா என்பதை நிர்ணயிக்கக்கூடியவை. ஆகையினாலே சுய ஜாதகத்திலே திசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், நிம்மதி கிடைக்கும், பணத்தேவைகள் பூர்த்தியாகும், பாராட்டும் புகழும் குவியும், வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், வாகன யோகமும் உண்டாகும். அதே நேரம் திசாபுத்தி பலம் இழந்திருந்தால் நிம்மதி குறையும், பணப்புழக்கமும் குறையும், பற்றாக்குறை அதிகரிக்கும், மனக்கவலைகளும் அதிகரிக்கும். சரி, அப்படி பற்றாக்குறை அதிகரித்து பணக்கவலைகள் எல்லாம் இருக்கின்ற நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே பாக்கியஸ்தானத்தின் பலம் அறிந்து யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு எந்த தெய்வத்தை எந்த நேரத்தில் எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி சென்று வணங்கி வழிபாடுகளை முடித்து வந்தால் நல்லது நடக்கும். எனவே வழிபாடு என்பது மிக அற்புதமான ஒன்று. வாழ்க்கையிலே நம்பிக்கை அதிகம் வேண்டும். பொதுவாக வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை நம்முடைய நவகிரகங்களின் மீதும் நட்சத்திரங்களின் மீதும் நீங்கள் வைக்க வேண்டும். அப்படி வைக்கின்ற பொழுது இந்த குரு எப்படியெல்லாம் பார்க்கிறது, குரு பார்க்கின்ற இடம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலே குருவினுடைய பார்வை துலாம் ராசியில் பதிகிறது, தனுசு ராசியில் பதிகின்றது, கும்ப ராசியில் பதிகிறது. ஆனால் மாத தொடக்கம் 15/5/2026 26/5/2026 கடகத்திலே குரு வருகின்ற பொழுது உச்சம் பெறுகின்ற பொழுது உச்சகுருவினுடைய பார்வை விருச்சிக ராசியில் பதிகின்றது. அதற்கு பின்னாலே மகர ராசியில் பதிகின்றது. அதற்கு பின்னாலே மீன ராசியில் பதிகின்றது. இந்த 3 ராசிகளும் குருவினுடைய பார்வைப்படுவதனாலே குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி, வியாழன் பார்த்தால் விவாகம் கூடும் என்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல கிரகத்தின் பார்வை வருவதனாலே இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் இருந்தே விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், ஒப்பந்தங்கள் அடிக்கடிக்காக வந்து ஆனந்தப்படுத்தும். அது மட்டுமல்ல, நல்ல காரியங்களும் இல்லத்தில் நடக்கும், கல்யாண கனவுகளும் நனவாகலாம். சரி, இந்த மாதம் வருகின்ற விழாக்களிலே வைகாசி 16ஆம் தேதி 30/5/2026 அன்றைக்கு வைகாசி விசாகம் நடைபெறுகிறது. பொதுவாக எப்படி குரு பெயர்ச்சி வருகின்ற பொழுது குருவுக்குரிய ஆலயங்களை நாம் தேடிச் சென்று அதிகாலையிலேயே வணங்குகின்றோமோ, சிலர் குரு பெயர்ச்சிக்கு முன்னதாக வணங்க வேண்டும். சில ஜாதகக்காரர்கள் குரு பெயர்ச்சிக்கு பின்னால் வணங்கலாம். சிலர் குரு பெயர்ச்சியாகும் நேரத்தில் வணங்க வேண்டும். என்ன இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே குரு என்பது மக்கள் எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு நவகிரகம். மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குரு பேச்சு வருகிறது. எனவே இந்த மாதம் அதை வழிபடுவதோடு வைகாசி விசாகம் வருகின்ற நாளிலே முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று ஏதேனும் ஒரு திருப்புகளாவது பாட வேண்டும். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மணம்புணர வந்த முகம் ஒன்று, கூறுமடியார்கள் குறை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், எனக்கு தேவையான பொருளை நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிநாத பெருமான் சந்தமழை பொழிந்து பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பாடல்களை பாடி நாம் முருகப்பெருமானை நேசிக்க வேண்டும், பூசிக்க வேண்டும், அவருடைய பாடல்களை படித்து வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவதன் மூலமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு வசந்த காலமாக வரும். வாழ்க்கையில் எப்படி கசந்த காலங்கள் இருந்தாலும் சரி, அவை மாறி வசந்த காலங்களாக மாற வேண்டுமானால் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும். பௌர்ணமி அன்றைக்கு நிலவு வழிபாட்டையும் மலை வளத்தையும் நீங்கள் வருவது நல்லது என்று சொல்லி இனி 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திர மங்கள யோகம். எனவே இல்லத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறும். சென்ற மாதத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை இருந்ததினாலே விரயங்களும் மனக்கவலைகளும் அதிகரித்திருக்கலாம். எதையும் திட்டமிட்டபடி செய்ய முடியவில்லையே என்று கவலைப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த மாதத்திலே தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கப் போகின்றது. அதிலும் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன் சூரியன். எனவே பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கும். அரசாங்க வழியிலும்
நன்மைகள் கிடைக்கலாம். பொதுவாக மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்திலே குரு பேச்சுக்கு பின்னாலே அர்த்தாஷ்டம குருவாக வருகிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடங்களில் பதிகிறதோ அந்தந்த இடங்களெல்லாம் நன்மை கிடைக்கும். நீங்கள் பொதுவாக இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குவதோடு குரு பேச்சு என்றைக்கு குரு பகவானையும் வணங்குவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம், அற்புதமான மாதம், நட்பால் நன்மை கிடைக்கும் மாதம், கல்யாண கனவுகள் நனவாகும் மாதம், உறவினர் வழியில் இருந்த ஒத்துழைப்புகள் அதிகரிக்கின்ற மாதம், புதிய முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடுவீர்கள், அதில் வெற்றி கிடைக்கும். 2லே குரு இருக்கின்றார், ராசியில் புத சுக்கிர யோகம். எனவே இடம் பூமி வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. சுகஸ்தானத்திலே கேது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் சிறிது வரலாம். இருந்தாலும் கூட அந்த கேதுவுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். பொதுவாக வாரந்தோறும் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குவது, வெள்ளிக்கிழமை சுக்கிரனை வணங்குவது, இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். குரு பேச்சுக்கு பின்னாலே குரு 3ஆம் இடம் எனப்படுகின்ற இடம் சகாயஸ்தானம், வீரியஸ்தானம். வீரியஸ்தானத்திலே வியாழன் வந்தால் காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு பகைக்கிற குரு, அது எப்படி நன்மை செய்யும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அது இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கும் இடத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக சப்தமஸ்தானத்தை குரு பார்க்க போகின்றார். எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். எனவே நீங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் சுக்கிரனுக்குரிய வழிபாடு, குருவுக்குரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியில் குருவோடு சுக்கிரன் வருகின்றார். மாதத்தின் முதல் நாளிலேயே சுக்கிரன் குரு சுக்கிர சேர்க்கை. அது மட்டுமல்ல, 9/6/2026 முதல் 14/6/2026 வரை மீண்டும் சுக்கிரன் குரு சேர்க்கை கடகராசிக்கு வருகின்றது. இப்படி குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதனாலே இனம் புரியாத கவலை மேலோங்கும். எதையும் செய்வோமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கலாம். மதிநுட்பத்தால் தான் நீங்கள் மகத்தான காரியங்களை சாய்த்துக் கொள்ள முடியும். இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவுகள் உண்டு. 10லே சனி இருப்பதனாலே பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாம் என்று கூட சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலே ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வரலாம். மாதத்தின் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியா உங்களுக்கு கிடைக்க 10ல் சனி இருப்பதனாலே பெற்றோர்களின் உடல்களிலும் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. சனிக்குரிய வழிபாடான அனுமனை நீங்கள் வணங்குவது நல்லது. அது மட்டுமல்ல, வியாழந்தோறும் குருவையும் வழிபடுவது உகந்தது. கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசியை தேடி குரு வரப்போகின்றார். நவகிரகத்தில் நல்ல கிரகமான சுபகிரகமான குரு உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறப் போகின்றார். அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். வாரந்தோறும் உங்களுக்கு வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு அவசியம் தேவை. அது மட்டுமல்ல, தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் நன்றாக இருப்பதனாலே நீங்கள் துணிந்து எந்த காரியத்திலும் ஈடுபடலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலும் சுப செலவுகள் செய்வதிலும் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை சேரும். இந்த மாதம் மிக இனிய மாதம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்திலே குரு, லாபம் வந்து கொண்டே இருக்கும். தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். குடும்ப சுமை கூடினாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஒரு சிலருக்கு திசாபத்தி பலம் இழந்தவர்களுக்கு திடீரென மாற்றங்கள் வரும். மனக்கவலைகளும் வரலாம். எடுத்த முயற்சிகளில் தோல்விகளும் கூட கிடைக்கலாம். தோல்வியிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானாலும், வெற்றி வாய்ப்பு வீடு தேடி வர வேண்டுமானாலும் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து சனி பகவானையும் அனுமனையும் வணங்க வேண்டும். தினந்தோறும் நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கினாலே வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10ல் குரு இருக்கின்றார். பதவி மாற்றம் என்று நான் சொல்லுவது வழக்கம். இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். லாபஸ்தானத்திற்கு குரு 26/5/2026 வருவதனாலே மாதத்தின் பிற்பகுதியிலே மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நேரம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். திருமண வாய்ப்புகள் கைகூடலாம். அது மட்டுமல்ல, தொழில் தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். அயல்நாடு சென்று சம்பாதிக்க வேண்டும், அதற்கான அழைப்பு வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு
நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து குரு பகவானை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியின்மை என்றாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் குருவுக்கு பகை கிரகம். எனவே குரு பேச்சுக்கு பின்னால் 10 வருகிறார். 10 குரு வந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே இருக்கும் இடத்திலிருந்து இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம், வாகன மாற்றம் போன்றவைகள் எல்லாம் வரக்கூடிய நேரம். வரும் மாற்றங்களில் ஏற்றம் தரும் விதமே உங்களுக்கு அமையும். ஏழிலே செவ்வாய் இருப்பதனாலே கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். 6ல் சனி இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம். பிள்ளைகளுக்கான மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். அதிலும் குறிப்பாக வைகாசி 26ஆம் தேதி சுக்கிர பயிற்சிக்கு பின்னாலே உங்களுக்கு மிகுந்த மனக்கலக்கம் தந்த தகவல் கூட நல்ல விதமாக முடிவடையப் போகின்றது. எதிரிகள் விலகுவார்கள். லாபம் சிறப்பாகவே வரும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை வணங்குவதோடு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானையும் தெற்கு நோக்கிய அம்பிகையையும் நீங்கள் வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு யோகமான மாதம், வெற்றிகரமான மாதம். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். காரணம், குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். பொறுமையாக இருந்த உங்களுக்கு சென்ற மாதத்தில் எல்லாம் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறப் போகின்றது. திட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். போட்டிகள் எல்லாம் விலகும். பொழுதெல்லாம் உங்களுக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும். நாலாபுறமும் இருந்து நல்ல செய்திகள் வருகின்ற நேரம். குருவின் பார்வை அருட்பார்வை, அதிலும் 5ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 26/5/2026 முதல் குரு கடகராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே உச்சம் பெற்ற குருவின் பார்வை 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். நீங்கள் செய்யும் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி தான். எனவே இந்த மாதம் இனிய மாதமாக மேலும் அமைய வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவதோடு குரு பயிற்சி அன்றைக்கே நீங்கள் அருகில் இருக்கும் நல்ல சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று குருவை வழிபாடு செய்வது நல்லது. 6லே செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அவையெல்லாம் செய்து முடித்து சாதனையாளர்களாக விளங்குவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு மாத தொடக்கத்தில் ராசியை பார்க்கின்றார். 26/5/2026 மேல் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். அஷ்டமத்து குருவால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். மனக்கலக்கங்கள் கூடும். குடும்பச் சுமையும் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாவது அரிது. ஆரோக்கியத்திற்காக ஒரு பெருந்தொகையை செலவிடும் சூழல் உண்டு. ரண சிகிச்சை கூட செய்யும் சூழல் வரலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. என்ன இருந்தாலும் உங்களுக்கு நாளிலே சனி இருப்பதனாலே அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம். எனவே அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். மாதத்தின் பிற்பகுதியில் குரு 8ஆம் இடத்திற்கு வந்த பின்னாலே நீங்கள் எதிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுச் செய்வது நல்லது. உத்தியோகத்திற்கு கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுத்து சோதிப்பார்கள். எனவே நீங்கள் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வியாழந்தோறும் விரதமிருந்து வானவர்க்கு அரசனான வள்ளம் தரும் குருவே என்ற குரு கவசத்தை பாடி குருவை வழிபடுங்கள். நன்மை நடக்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே கேது, 2லே ராகு. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். 7ரை சனி விலகிவிட்டது. குரு பயிற்சியானால் குரு 7லே வரப்போகின்றார். 7லே குரு வந்தால் வாழ்விலே வசந்தம் என்பார்கள். எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். முக்கிய புள்ளிகளால் முன்னேற்றம் கூட போகின்றது. பொருளாதாரத்தில் இருந்த தட்டுப்பாடுகள் எல்லாம் அகன்று மிகச்சிறந்த உச்சநிலையை அடையப் போகின்றீர்கள். 2லே ராகு இருப்பதனாலே கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்ற இயலும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது அல்லது ஏதேனும் சொத்துக்களால் வரவேண்டிய லாபம் வராமல் இருந்தால் அது வரக்கூடிய யோகம் அத்தனையும் கிடைக்கும். இந்த மாதம் அற்புதமான மாதம். குறிப்பேச்சுக்கு பின்னால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கூட கிடைக்கலாம். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய சனிக்கிழமை அனுமன் வழிபாட்டையும் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாட்டையும் குரு பயிற்சி என்று அதிகாலையிலேயே அருகில் இருக்கும் நல்ல சிறப்புமிக்க குருவுக்குரிய ஆலயங்களுக்கு சென்று குருவை வணங்குவதும் நல்லது. குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மை சேரும். உன் திருவருள் இருந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும் என்று அந்த பதிகம் எடுத்துரைக்கின்றது. ஆகையினாலே வாழ்க்கையில் வசந்த காலமும் வரும். வரன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்தில் குரு பார்வை இருக்கின்றது. பிறகு 6ஆம் இடத்தில் வருகின்றார். 6ல் குரு வந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே 26/5/2026 மேல் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லது செய்தாலும் அது தீமையாக தெரியலாம்.
என்ன இருந்தாலும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படாது. ஏனென்றால் குருவின் பார்வை 2லே பதியும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இல்லத்திலே உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடையும் விதத்திலே நீங்கள் நல்ல காரியங்கள் நடத்துவதற்காக துணிந்து செயல்படுவீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். ஆனால் மனக்லேசங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனையில் மனக்குழப்பத்தோடு இருப்பீர்கள். என்ன இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எது செய்தாலும் அனுபவஸ்தர்களையும் ஆன்மீக பெரியோர்களையும் ஆலோசனை கேட்டு செய்தால் நல்லது நடக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நேரம். மாத தொடக்கத்தில் அர்த்தாஷ்டம குரு. ஆனால் 26/5/2026 வைகாசி 12ஆம் தேதி குரு கடகத்திற்கு வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். ராசிநாதனே ராசியை பார்க்கின்றார். நீங்கள் யோசிக்காது செய்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. அலைபேசி மூலம் அனுதினமும் வருகின்ற நல்ல தகவல் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகம் கிடைக்கும். அயல்நாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு. உள்நாட்டில் பணிபுரியும் வாய்ப்பும் உண்டு. என்ன இருந்தாலும் 2இல் செவ்வாய் இருப்பதால் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் அடுக்கடுக்காக நடைபெறப் போகின்றது. சென்ற மாதங்களை எல்லாம் காட்டிலும் சிறப்பான மாதமாகவும் அமையும். இந்த மாதம் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வணங்குவதோடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானையும் வணங்கினால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். பணியிட மாற்றத்தை வேண்டியவர்களுக்கு அது கிடைக்கலாம். பணி ஓய்வு பெற்றும் அதற்கு பிறகு கூட சிலருக்கு வேலை கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பணியாளர்கள் வந்து சேர்வார்கள். அது மட்டுமல்ல, நல்ல பங்குதாரர்களும் வந்து தொழிலை விருத்தி செய்து கொடுப்பார்கள். எனவே உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். இந்த மாதத்தில் குருவை வணங்குவது நல்லது. 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் பெறவும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம். நன்றி.